வணக்கம் நண்பர்களே. இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள சிறை திரைப்படத்தின் முழு விமர்சனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். உணர்ச்சியும் சமூக அழுத்தங்களும் வலுவான நடிப்புகளும் நிறைந்த ஒரு படமாக சிறை உருவாகியுள்ளது. வாங்க படத்துக்குள் செல்லலாம். நடிகரின் இந்த அபாரமான நடிப்புத்தன்மையை இயக்குனர் சுரேஷ் மிக சிறப்பாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். உயரமான உடலமைப்பும் அதிகாரம் நிறைந்த தோற்றமும் இருந்தாலும் அந்த பாத்திரத்திற்கு அவசியமான ஆழமான உணர்ச்சி மையத்தை அவர் மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறார். கணவர், காவலர் அல்லது உதவியற்ற அப்துலுக்கு அதிகாரத்தின் கருணைமிக்க சின்னமாக எந்த வேடமாக இருந்தாலும் அவரது வசன உச்சரிப்பு, முகபாவனைகள் மற்றும் உடல்மொழி அனைத்தும் குறைவே இல்லாமல் அமைந்துள்ளன. ஆனந்த் தம்பிராஜா நடித்த மனைவி மரியம்முடன் வரும் மாண்டாஜ் பாடல் அவர்களுடைய உறவை அழகாகவும் நெகிழ்ச்சியாகவும் காட்டுகிறது. புதியவரான எல்.கே. அக்ஷய்குமார் தனது முதல் படத்திலேயே தீவிரமான, ஆற்றல் மிக்க, மனதை உலுக்கும் சக்தி வாய்ந்த நடிப்பை வழங்கியுள்ளார். எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட ஒரு நிரபராத, உதவியற்ற இளைஞனின் வேதனையை அவர் உணர்ச்சிபூர்வமாக வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் மனதை நிச்சயம் தொட்டுள்ளார். அவரது காதலியாக கலையரசி வேடத்தில் நடித்த அனிஷ்மா அனில்குமார் கதைக்கு ஏற்ற சிறந்த இணையாக திகழ்கிறார். புத்துணர்ச்சியூட்டும், உணர்ச்சிமிக்க நடிப்பை வழங்கி கதையின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறார். ஆதரவு பாத்திரங்களில் நடித்த அப்துல் மற்றும் கலையின் தாய்மார்கள், கலையின் மைத்துனர், சகோதரி, கடமையில் இருக்கும் காவலர்கள் உள்ளிட்ட அனைவரும் இயல்பான மற்றும் வலுவான நடிப்பை வழங்கி படத்தின் நிஜத்தன்மையை உயர்த்துகின்றனர். எதிர்மறை அம்சங்களாக பார்க்கும்போது மோதலை அதிகரிக்க சில காட்சிகளும் வசனங்களும் சற்றே வசதிக்கேற்ற வகையில் சேர்க்கப்பட்டது போல் தோன்றுகிறது. மேலும் மரியத்தின் பாத்திரம் குறுகிய காலமே நீடிப்பதால் கதையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதும் ஒரு சிறிய குறை. எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது உச்சநிலை நடிப்புகள், வேர்களில் பதிந்த மூல உணர்ச்சி, நாடகம், திரைப்பு, உணர்ச்சி நிறைந்த திரைக்கதை, நிஜத்தன்மை மிக்க வசனங்கள் மற்றும் மனதை நெகிழ வைக்கும் கதையுடன் சிறை ஒரு தவறாமல் பார்க்க வேண்டிய திரைப்படமாக அமைந்துள்ளது. எங்களின் மதிப்பீடு 4/5. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய பட விமர்சனத்துடன் விரைவில் சந்திப்போம்.